இன்றைக்கி வாங்க காளான் சில்லி செய்ய போகிறேன், பார்க்கலாம். 2 பாக்கெட்டு காளான் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க காளானை 2 பீஸாக கட் பண்ண போகிறேன். பார்த்துக்க பாருங்கள். 2 பாக்கெட்டு காளானையும் கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ண காளான் எடுத்து சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். வாங்க சில்லிக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு இதெல்லாம் கலந்துக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுடுதண்ணியில் கழுவி வச்ச காளானை இந்த மசாலாவில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கலந்தாச்சு. இதை 1/2 hour வச்சுக்கலாம். இதோடைய மசாலாலாம் நல்லா ஏறட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். பேன் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சில்லி போட போகிறோம். காளான் பாருங்கள் நல்லா முருகலாக வெந்திருக்கு. இதை அரித்து வடிகட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். சுவையான காளான் சில்லி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.